ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலே நம்ம மனசுக்கு வர்றது கோட், டேட்டா இதுதானே. ஆனா அதுக்கு அடியில அதோட உண்மையான அடித்தளம் ஒன்னு இருக்கு. அது முற்றிலும் வேற. இன்னைக்கு ஏஐயோட இதயத்துல ஒளிஞ்சிருக்கிற அந்த கணித ரகசியத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். சரி வாங்க, ஏஐயோட இந்த மறைக்கப்பட்ட கட்டமைப்பை பத்தி பார்ப்போம். ஏஐய பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு மறந்துருங்க. ஏன்னா நாம பார்க்கறதுக்கு அடியில நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இருக்கு. ஏஐன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் இதுதான் ஞாபகத்துக்கு வரும். மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கிற டேட்டா, ரொம்ப சிக்கலான நியூரல் நெட்வொர்க்ஸ், அப்புறம் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு கம்ப்யூட்டிங் பவர். இதெல்லாமே உண்மைதாங்க. ஆனா இது கதையோட ஒரு பகுதி மட்டும்தான். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியற மேலடுக்குகள். ஆனா இவ்ளோ பெரிய டெக்னாலஜிக்கு அடியில ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதாங்க கட்டமைப்பு, அதாவது ஸ்ட்ரக்சர். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். ஏஐயோட உண்மையான அஸ்திவாரம் எண்கள் இல்ல, அதோட அமைப்பு தான். விஷயங்கள் எப்படி மாறுது, எது மாறாம இருக்குங்கிறத பத்தின ஒரு ஆழமான புரிதல். இது நம்மள ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. இவ்ளோ விஷயங்கள் மாறும்போது கூட எது மாறாம அப்படியே இருக்கு? இந்த ஒரு கேள்வியில தாங்க இன்டெலிஜென்ஸோட ரகசியமே அடங்கியிருக்கு. இந்த மறைக்கப்பட்ட கட்டமைப்பை பத்தி விவரிக்கிற ஒரு மொழிதான் நுண் இயற்கணிதம், அதாவது அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா. வாங்க அது என்னன்னு இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராங்கிறது சில குறிப்பிட்ட விதிகளை பின்பற்றுகிற கணித அமைப்புகளை படிக்கிறது. அது ஒரு விஷயம் எவ்வளோ பெருசு எவ்வளோ வேகம்னு பார்க்காது, அதோட கட்டமைப்பு எப்படி இருக்குங்கிறத மட்டும்தான் பார்க்கும். ஐயையோ, இந்த வார்த்தைகளை எல்லாம் பார்த்து பயந்துராதீங்க. குரூப்ஸு, ரிங்ஸு, கோஷன்ஸு, கர்னல்ஸு இதெல்லாம் பார்க்கத்தான் கொஞ்சம் கஷ்டமா தெரியும். ஆனா இதெல்லாம் ஏஐக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஆராய நம்ம பயன்படுத்த போற சக்தி வாய்ந்த கருவிகள் மாதிரி. இதுல ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட ரகசியத்தை நமக்கு காட்டும். சரி, இந்த தியரி எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா நிஜ உலகத்துல ஏஐய இதெல்லாம் எப்படி வடிவமைக்குது? வாங்க அதோட பயன்பாடுகளை பார்க்கலாம். முதல்ல குரூப்ஸ். ஒரு பொருளை நீங்க சுத்தினாலும் சரி நகத்தினாலும் சரி அதோட அடிப்படை அடையாளம் மாறாம இருக்கணும் இல்லையா? அதை உறுதி செய்யறது தான் இதோட வேலை. ஞாபகம் இருக்கா? விஷயங்கள் மாறும்போது எது மாறாம இருக்குன்னு கேட்டோம்ல, அதுக்கான கணித பதில் இந்த குரூப்ஸ் தான். இன்னும் சிம்பிளா ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். ஒரு பூனை போட்டோவை நீங்க தலகீழா திருப்பினாலும் ஏஐ அதை பூனைன்னு தான் அடையாளம் காணணும். இந்த மாறாத தன்மையை உறுதி செய்யறதான் குரூப் தியரி. இதனால ஏஐ ரொம்ப திறமையா கத்துக்குது. அடுத்தது கோஷன்ட். இத ஒரு சக்தி வாய்ந்த சுருக்கம், அதாவது சம்மரைசேஷன் சொல்லலாம். எப்படின்னா, விதவிதமான பூனை போட்டோக்களை பார்த்து அதை எல்லாத்தையுமே பூனைங்கிற ஒரே குரூப்புக்குள்ள கொண்டு வர்ற மாதிரி தான். வெவ்வேறு விஷயங்களை ஒரே மாதிரியா பார்க்கறதா இதோட அடிப்படை. ஆனா இந்த சுருக்கத்துல ஒரு பெரிய நன்மையும் இருக்கு, ஒரு பெரிய ஆபத்தும் இருக்கு. ஒரு பக்கம் இது ஏஐக்கு பொதுவான விஷயங்களை கத்துக்க ரொம்ப உதவுது. ஆனா இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமான தனிப்பட்ட விவரங்கள் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பொறுப்புக்கூறல், அதாவது அக்கௌண்டபிலிட்டியில பெரிய சிக்கல்களை உருவாக்கும். இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த கணித கட்டமைப்புகளோட நெறிமுறை தாக்கங்கள், அதாவது எத்திக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் பத்தி தான் பேச போறோம். இந்த ஸ்லைட்ல ஒரு கணித ஃபார்முலா இருக்கு, அதை பார்த்து குழம்பிடாதீங்க. அல்ஜிப்ரால கெர்னல்னா பூஜ்யமா மாறுற உள்ளீடுகளோட ஒரு தொகுப்பு. இதுதான் நம்மளோட ஆரம்ப புள்ளி. வாங்க இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். இப்போ இதை ஏஐ மொழிக்கு மாத்தி பார்ப்போம். கெர்னல்ங்கிறது ஒரு சிஸ்டம்ல எடுக்கப்படுற சில முடிவுகள் அல்லது செயல்கள், அதோட இறுதி முடிவுல எந்த ஒரு தடயத்தையும் விட்டு வைக்காம மறைஞ்சு போறத குறிக்குது. இங்கதான் அசல் ஆபத்தே இருக்கு. ஒரு ஏஐ சிஸ்டத்தோட கெர்னல் பெருசா இருந்துச்சுன்னா அது எப்படி அந்த முடிவுக்கு வந்துச்சுன்னே நம்மளால பார்க்கவே முடியாது. பொறுப்புக்கூறல் காத்துல கரைஞ்சு போயிடும். பாரபட்சங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம உள்ளே மறைஞ்சிருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, பொறுப்பு எங்க காணாம போகுதுன்னா அல்ஜிப்ரா நமக்கு ஒரு வரைபடம் போட்டு காட்டுது. அடுத்ததா ரிலேஷன்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய சிஸ்டம்ல யார் எதுக்கு பொறுப்புன்ற கேள்விக்கு இது பதில் சொல்லும். ஒரு தப்பு நடந்தா அது மனுஷனாலையா இல்ல ஏஐனாலையான்னு துல்லியமா பிரிக்கிறதுக்கு இந்த கணித அமைப்பு ரொம்ப உதவும். இதுதான் நெறிமுறை சார்ந்த நிர்வாகத்தோட அடித்தளமே. சரி, நம்பகமான ஒரு ஏஐயை உருவாக்குறதுக்கு இயற்கணிதம் எப்படி ஒரு கட்டமைப்பை கொடுக்குதுன்னு மொத்தமா ஒரு தடவை பார்த்துடலாம். இந்த அட்டவணை நம்ம பேசின எல்லாத்தையும் ஒன்னா இணைக்குது. பாருங்க, குரூப்னா சமச்சீர், கெர்னல்னா மறைக்கப்பட்ட செல்வாக்கு, ரிலேஷன்னா பொறுப்பு. நம்ம பார்த்த ஒவ்வொரு கணித கருத்தும் ஏஐயோட ஒரு முக்கியமான அம்சத்தை விளக்குது. ஒரு முடிவெடுக்கிறதுல இருந்து அதுக்கு யாரு பொறுப்புங்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் கணித மொழியில நம்மளால விவரிக்க முடியும். இந்த ஒரு வாக்கியம் நாம இவ்வளோ நேரம் பேசினதோட மொத்த சாரத்தையும் நமக்கு தருது. நுண்ணியற் கணிதம் ஏஐயை நடத்தையிலிருந்து கட்டமைப்பாகவும் கட்டமைப்பிலிருந்து பொறுப்பாகவும் மாற்றுகிறது. இது வெறும் செயல்பாடுகளை பத்தி மட்டும் இல்ல, இது பொறுப்பா பத்தினது. அப்போ
நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இயற்கணிதம்ங்கிறது ஏஐய வேகமாக்குற ஒரு கருவி மட்டும் இல்ல. அது ஏஐயோட குழப்பத்துக்குள்ள ஒரு ஒழுங்க கொண்டு வந்து நெறிமுறையான நம்பகமான அமைப்புகளை உருவாக்க நமக்கு உதவுது. கடைசியா இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இத முடிச்சுக்கலாம். செயற்கை நுண்ணறிவு டேட்டாலிருந்து கத்துக்கலாம். ஆனா அதுக்கு தேவையான ஒழுக்கத்தையும் கட்டமைப்பையும் பொறுப்புணர்வையும் கத்துக் கொடுக்கறது இந்த நுண் ஏற்கணிதம் தான்.